ஹலோ கைஸ், போயம் நம்பர் 2 இது ஐ ஆம் எவ்ரி உமன் அப்படிங்கிற போயம். ஸோ ஐ ஆம் எவ்ரி உமன் ரொம்ப ஈஸியான போயம் தான். போயம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைன் பை லைன் மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். ஐ ஆம் எவ்ரி உமன் அப்படின்னா நான் தான் எல்லா பெண்களாகவும் இருக்கேன் அப்படின்ட்டு போடுறாங்க. சரியா? நான் தான் எல்லா பெண்ணுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கேன், எல்லா பெண்களையும் நான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்றேன், அவங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு பேசுறது தான் ஐ ஆம் எவ்ரி உமன் அப்படிங்கிற டைட்டிலுடைய அர்த்தமே. சரியா? ஐ ரெப்ரசன்ட் எவ்ரி உமன், ஐ ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி உமன், அதான் அர்த்தம். ஆத்தர் வந்து ராக்கி நாரியானி ஷெர்கே அப்படிங்கிறவங்க. இவங்க சாதாரண ஒரு பெரிய ஆத்தர் கிடையாது, சாதாரண ஒரு பெண்மணி தான். சரியா? ஒரு ஒரு அகாடமிஷியன்னா ஒரு டீச்சர். சரிங்களா? இவங்க போயம்ஸ் எழுதுவாங்க. எதுக்கு எழுதுவாங்க? தன்னையே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்காக, மனசுல இருக்கிறத வெளியே சொல்றதுக்காக போயம்ஸ் எழுதக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அகாடமிஷியன் அப்படின்னா ஒரு டீச்சர். சரி, டீச்சிங் ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. ராக்கி நாரியானி ஷர்கே அப்படிங்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேட் பிஎட் முடிச்சிருக்காங்க. சரியா? பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன். ஸோ இவங்களை பத்தி இவ்வளவுதான் பாயிண்ட். பட் விமனை பத்தி ஒரு போயம் இன்க்ளூட் பண்ணணும், விமனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க இந்த மாதிரி போயமை. போயம் எதை பத்தி பேசுது அப்படின்னா பன்முகத்தன்மை, பெண்களுடைய பன்முகத்தன்மை, மல்டி ஃபேசட்டட் அப்படின்னா பன்முகத்தன்மை. பன்முகத்தன்மைன்னு என்னது? ஒரு ரோல் மட்டும் அவங்க பண்ணல, பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ரோல் மட்டும் பண்ணல, நிறைய ரோல்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த பெண்மணி சொல்ல வராங்க. சரியா? இன்னைக்குள்ள விமன் வந்துட்டு எம்பவர்டுனா அவங்களுக்கு தே ஹேவ் ரைட்ஸ். எம்பவர் உமன் எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட் என்னது? அவங்களுக்கான சுதந்திரங்களையும் உரிமைகளையும் கொடுக்கிறது. அதான் எம்பவர்டா இருக்காங்க, பிரேவா, ஸ்ட்ராங்கா, ரெசல்யூட்டா இருக்காங்க. அவங்க புதுசு புதுசா ஐடியா எடுத்துறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கிறாங்க. இந்த லைன்ல படிச்சு வச்சுக்கிடுங்க, இந்த லைன்லாம் முக்கியங்க. சரியா? எம்பவர்டு, பிரேவ், ஸ்ட்ராங், ரெசல்யூட், தே ஆர் ரெடி டு டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ். இப்படிதான் இன்னைக்குள்ள விமன் இருக்காங்க. கண்டினியூஸா ஒர்க் பண்றாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்க யாருன்றதை காமிச்சுக்கிறாங்க. அதான் தே ஆர் பர்சிஸ்டன்ட் and work tirelessly to prove what they are capable of. அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக விமன் ஹாவ் டு பி ட்ரீட்டட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. விமனை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும். எதுக்கு? நாட்டுடைய வளர்ச்சிக்காக. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த போயம்ஸ் பார்க்க போறோம், போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம், அதுக்கப்புறம் அதோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் புரிஞ்சுக்க போறோம். விமன் இஸ் பியூட்டி இன் ஏஜ். உமன் வந்துட்டு இன் ஏஜ்னா உள்ளுக்குள்ளே, மனதளவிலே ஒரு பெண் அழகானவள். விமன் இஸ் பியூட்டி இன் ஏஜ்னா மனதளவிலே அந்த பெண் வந்துட்டு ஒரு அழகான பெண் அப்படிங்கிறாங்க. அந்த பெண் வந்துட்டு ஒரு சிம்பிள். அந்த பெண் வந்துட்டு ஒரு சிம்பிள். பெண் வந்துட்டு இப்ப விமனையும் ஒரு சிம்பிளையும் கம்பேர் பண்றாங்கம்மா. சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் சொல்லியிருப்பாங்களா? பெண் வந்துட்டு ஒரு சிம்பிள்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பெண்ணையும் ஒரு சிம்பிளையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மெட்டஃபோர் வரும். சரியா? சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ரெண்டு விஷயங்களை லைக் ஆர் ஆஸ் இல்லாம கம்பேர் பண்ணாதான் மெட்டஃபோர். சரியா? she puts her life at stake, she is real, she is not fake. she puts her life at stake, she is real, she is not fake. ஸோ இந்த லைன்ல வந்துட்டு உங்களுக்கு சேம் வேர்ட்ஸ் வருது, she வருது. இதுல வந்துட்டு alliteration. சரியா? alliteration வருது. ரெப்பிட்டிஷன் அப்படின்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இந்த ரெப்பிட்டிஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது, ஆனா சிலபஸ்ல இல்ல. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க சிலபஸ் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சுக்கிடுங்க. சிலபஸை தாண்டி இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஸ்கூல் புக்ல எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதை நம்ம தனி கிளாஸா நம்ம போடுவோம், அதுல நீங்க அதை பார்த்துக்கிடலாம், அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிடலாம். பட் இப்போதைக்கு நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிறத பார்த்துக்கிடுங்க. ரெண்டு ஒரே லைன்ல ரெப்பிட்டிஷன் இருக்கு, அலிட்ரேஷன். இங்கேயும் ஒரு ஷீ இருக்கு, இங்கே ஒரு ஷீ இருக்கு. இது ஒரு அனஃபோரா அப்படின்னு. அனஃபோரா ஃபர்ஸ்ட் லைன் ரிப்பீட்டேஷன், செகண்ட் லைன் ரிப்பீட்டேஷன். ஃபர்ஸ்ட் லைனுடைய ஸ்டார்டிங், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃப்ரேஸ் கிளாஸ், செகண்ட் சென்டென்ஸ் ஃப்ரேஸ் கிளாஸ், இதோடைய ஸ்டார்டிங் தான் அனஃபோரா. சரியா? அடுத்தது தி சம்மர் ஆஃப் லைஃப். தி சம்மர் ஆஃப் லைஃப், லைஃப் உடைய டிஃபிகல்டிஸ். இப்போ விமன் வந்துட்டு அழகானவள், உள்ளுக்குள்ளே அழகானவள்னு சொல்றாங்க. பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் உடைய சிம்பிள்ங்கிறாங்க. வாழ்க்கைய லைஃபை வந்துட்டு ரிஸ்க்ல வைக்கிறாங்க. அட் ஸ்டேக்னா அட் ரிஸ்க்.
ஸோ லைஃப் வந்து ரிஸ்க்ல வைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ரியல் ஆனவங்க, அவங்க ஃபேக் கிடையாது அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையுடைய டிஃபிகல்டிஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, த சம்மர் ஆஃப் லைஃப். ஸோ சம்மரையும் டிஃபிகல்டிஸையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்கங்க. த சம்மர் ஆஃப் லைஃப்னா லைஃப்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ். ஸோ சம்மரும் டிஃபிகல்டிஸும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. மெட்டஃபோர் வரும். ஷீ இஸ் ரெடி டு சி இன் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்னா என்ஜாய் பண்ற டைம் பீரியட், என்ஜாயிங் பீரியட், சந்தோஷமா இருக்கக்கூடிய பீரியட் தான் ஸ்ப்ரிங்குங்க. சந்தோஷமா இருக்கக்கூடிய பீரியட் தான் என்னது, ஸ்ப்ரிங்கு. ஸோ என்ஜாய் பண்ற பீரியடையும் ஸ்ப்ரிங்கையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸ்ப்ரிங் வசந்த காலம், அதுதான் என் வாழ்க்கையிலே வசந்த காலம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சந்தோஷமா இருந்த டைம். ஸோ சந்தோஷமா இருந்த டைமையும் ஸ்ப்ரிங்கையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, மெட்டஃபோர். சம்மரையும் டிஃபிகல்டிஸையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, மெட்டஃபோர். அடுத்த லைனே அதே மாதிரி, ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர். ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர். ஸ்ப்ரிங்னா வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமான நாட்கள். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில இருக்கிற டிஃபிகல்டிஸ் எல்லாத்தையுமே வாழ்க்கையில என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் பீரியட்ல ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. த சம்மர் ஆஃப் லைஃப், லைஃபுடைய டிஃபிகல்டிஸ ஸ்ப்ரிங்ல பாக்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. சம்மர் ஆஃப் லைஃப், லைஃபுடைய டிஃபிகல்டிஸ என்ஜாய் பண்ற டைம் பீரியட்ல பார்க்க ரெடியா இருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா, என்ஜாய் பண்ற டைம், ரெஸ்ட் எடுக்கிற டைம், பீஸ்ஃபுல்லா இருக்கிற டைம்னா திருப்பி வரும். அதான் திருப்பி வரும், வாழ்க்கையில பின்னாடி வரும், அடுத்தது வரும் அப்படின்னு சொல்றாங்க. என் கூட இருக்கிறவங்கள நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த பெண்மணி தான், இவங்க தான் ஒரிஜினல். ஷி இஸ் த உமன், ஷி இஸ் த உமன், இவங்க தான் த உமன். அப்படின்னா இவங்க தாங்க பெண்ணு. இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமான சந்தோஷமான டைம்லயுமே கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு என் சந்தோஷத்தை நான் பின்னாடி அனுபவிச்சுக்கிறேன், என் கூட இருக்கிறவங்கள பாத்துக்கிறேன்னு இருக்காங்கல்ல, அவங்க தாங்க பெண் அப்படிங்கிறாங்க. ஷி இஸ் a woman, she has no fear. அவங்களுக்கு பயம் கிடையாது. strong is she in her faith and belief. நம்பிக்கையிலையும் ஃபெய்த்லையும், ஃபெய்த் பிலீஃப் ரெண்டுமே நம்பிக்கைகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்ன சொல்றாங்க, விடாமுயற்சி தான் எல்லாத்துக்குமே முக்கியம்ங்கிறாங்க. விடாமுயற்சி தான் எல்லாத்துக்குமே கீனா இம்பார்ட்டன்ட், முக்கியம் அப்படிங்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு ஏகப்பட்ட சைஸ்னா சோகமா பெருமூச்சு விடுறது, குரோன்ஸ் அண்ட் மோன்ஸ்னா வலியில கத்துறது. அப்போ சில நேரம் சோகமா இருக்கிறாங்க, சில நேரம் பயங்கர வலி ஏற்படுதுங்க. என்ன நடந்தாலும் சரி அவங்க ஃபெய்த்ல ஸ்ட்ராங்காகவும் பிலீஃப்ல ஃபர்மாவும் இருக்காங்க. ஸோ கஷ்டங்கள் துன்பங்கள் வருது, வலிகள் வருது, சோகங்கள் வருது, என்ன வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க ஒரு லயனஸ். ஷீ இஸ் அ லயனஸ். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ரிப்பீட்டடான அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ஷீ இஸ் அ லயனஸ். அவங்க ஒரு பெண், பெண் சிங்கம். அது ஒரு மெட்டஃபோர். அவங்க கூட பிரச்சனை பண்ணாதீங்க, டோன்ட் மெஸ் வித் ஹர், டோன்ட் மெஸ் வித் ஹர். ஷீல் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ பிராங்க்ஸ்டர். நீங்க உங்களை விட்டு வைக்க மாட்டாங்க. ஸ்பேர்னா விட்டு வைக்கிறது. எப்போ நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, சேட்டை பண்ணீங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க, தவறு பண்ணீங்க அப்படின்னா உங்களை அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட், ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சானா என்ன அர்த்தம்னா கட்டு, சானா ரம்பம், அறுக்கிறதுங்க. சரியா? அறுக்கிறது. அவங்களுடைய மரியாதையும் அவங்களுடைய சுயமரியாதையும் அவங்களுடைய பெருமையும் வெட்ட முயற்சி செய்யாதீங்க. அவங்க ஒரு பெண் சிங்கம், அவங்க கூட விளையாடாதீங்க. ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அவங்க உங்களை விட மாட்டாங்க. அடுத்தது, அவங்களுடைய சுயமரியாதையும் அவங்களுடைய பெருமையும் வெட்ட ட்ரை பண்ணாதீங்க. அவங்களுக்கு she knows how to thaw you, thaw you. பாருங்க, தாங்கிறதுக்கு பின்னாடி மீனிங் இல்லை. பின்னாடி மீனிங் இல்லைனாலுமே நீங்க என்ன பண்ணிடணும், இதெல்லாம் படிச்சுக்கிறணும். சரியா? படிக்காம விடக்கூடாது. தாயுக்கு பின்னாடி மீனிங் இல்லை, அதனால நான் விட்டுருவேன், அப்படி விடவே கூடாது. சரியா? பாருங்க, தாயு இப்போ ஒருவேளை தெரியலன்னு வச்சுக்கோ, இது மீனிங் தெரியல, என்ன பண்றது, என்னங்க பண்றது, என்ன பண்றது அப்படின்னா சென்டென்ஸ் புரியுதான்னு பார்க்கணும். சரியா? சென்டென்ஸ் புரிய முடியுதா அப்படின்ட்டு பார்க்கணும். இங்கிட்ட என்ன இருக்கு, அவளை வெட்ட பார்க்காதீங்க, அவளுடைய பெருமையும் சுயமதிப்பை வெட்ட பார்க்காதீங்க. அவளுக்கு உங்களை எப்படி வெட்டணும்னு தெரியும், எப்படி உங்களை உருக்கணும்னு தெரியும். லிக்விட் ஆக்குறது, மெல்ட் பண்றது தான் தாய். தா பண்றதுன்னா அவங்களை அப்படியே உருக்குறதுங்க, உருக்குறது.
சரியா? உருக்க தெரியும், ஒண்ணு வெட்ட தெரியும், அதனால கேர்ஃபுல்லா இரு. பிவேர்னா பி கேர்ஃபுல். லயனஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க, லைனஸ் கூட பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க பிராங்ஸ்டர்னா உங்களை விட மாட்டாங்க. அவங்க பெருமையும் சுயமரியாதை வெட்ட பார்க்காதீங்க. அவங்களுக்கு உங்களை எப்படி மெல்ட் பண்ணணும்னு தெரியும், எப்படி உங்களை அறுக்கிறது, வெட் பண்றதுல கட் பண்றது, வெட்டுறது அப்படிங்கிறது தெரியும். அவன் தான் இன்னைக்குள்ள பெண்மணி. நம்ம பழைய பெண்மணிய 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்களை பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு இருக்கிற பெண்ணை பத்தி பேசுறோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற பெண்ணு அழகா இருக்கா, சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கா, அவங்க வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அவங்க உண்மைதான், ஃபேக்கெல்லாம் அவங்க நடிக்கல. வாழ்க்கையில இருக்க கஷ்டங்களை எப்ப பாக்குறாங்க, சந்தோஷமா இருக்கக்கூடிய டைம்ல கூட வாழ்க்கையில இருக்க கஷ்டங்களை தான் பாக்காங்க. சுத்தி இருக்கிறவங்களை பாத்துக்கிறாங்க, எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விடாமுயற்சி தான் எல்லாத்துக்கும் முக்கியம்ங்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர சோகங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க ஒரு பெண் சிங்கம் மாதிரி. அவங்க கூட பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க பிராங்ஸ்டரா இருந்தா அவங்க உங்களை விட மாட்டாங்க. அவங்களுடைய ப்ரைடையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் கட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அவங்க உங்களை மெல்ட் பண்ணிடுவாங்க, உங்களை வெட்டிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற உமன், டுடேஸ் உமன். அவங்கள நேசிங்க, மரியாதை கொடுங்க, அவங்கள பக்கத்திலே வச்சுக்கிடுங்க. பெண்களுக்கு அவங்களுக்குரிய மரியாதையும் அன்பையும் அந்தஸ்தையும் கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த போயமுடைய தீமுங்க. சரியா? பிராங்ஸ்டர்னா மிஸ்சீவியஸ் பர்சன். ஸோ மெஸ் வித்னா மெடில், முக்கியமான வார்த்தை. குரோன்ஸ் பாருங்க, கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிரம்பிள்ஸ். மோன்னா வழியில கத்துறது, கிரீவிங்னு எழுதிருக்காங்க. சைன்னு என்னதுன்னா இதான் சை, பெருமூச்சு விடுறது தான் சை. சரியா? emit a long deep audible breath. மூச்சு விடுறது அப்படியே கேக்குது. ரைட், அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The summer of life she is ready to see in spring. She says spring will come again my dear. சம்மர்னா என்ன சொல்றாங்க? லைஃப் டிஃபிகல்டிஸ். லைஃப் அவங்க எப்படி எடுக்காங்க? she takes life. How does she take life? She faces all her she faces difficulties even in her spring season. ஸ்ப்ரிங் சீசன்ல கூட டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ப்ரிங்னா என்னது? என்ஜாயபிள் டைம் பீரியட். ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் அப்படின்னு என்ன அர்த்தம்? மை டைம் ஆஃப் என்ஜாய்மெண்ட் வில் கம் அகெயின். நான் என்ஜாய் பண்றதுக்கோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ அந்த டைம் திருப்பி வரும். சரியா? சரி, அடுத்து ஸ்ட்ராங்கஸ்ட் இனர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். எதை பத்தி ஸ்ட்ராங்கா இருக்காங்க? ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ்ல. ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ்ல. வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்துல எப்படி ஃபேஸ் பண்றாங்க? வித் பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸை வச்சா லைஃப்டைய டிஃபிகல்டிஸையே ஃபேஸ் பண்றாங்க. சரியா? இஸ் ஷி கம்ப்ளைனிங் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப்? இது ஒரு பெரிய கன்ஃபியூசிங்கான கொஸ்டின். சரிங்களா? கம்ப்ளைண்ட் பண்றாங்களா அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா சோகமா இருக்காங்க, பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட்னும் சில பேர் எடுத்துக்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லை, கம்ப்ளைண்ட்னா வாயை தொடர்ந்து சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம்? இஸ் ஷி கம்ப்ளைனிங் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப்னா நோ போட்டுக்கிடுங்க. சரியா? நோ. கம்ப்ளைண்ட் அவங்க பண்ணல. அவங்களுடைய டிட்டர்மினேஷன், அவங்களுடைய மன உறுதியை காமிக்கக்கூடிய வார்த்தை என்னதுன்னா ஸ்ட்ராங் அண்ட் ஃபர்ம். சரியா? அந்த அதாவது பயங்கரமா பெருமூச்சு விடுறாங்க, வழியில அந்த groans அண்ட் மோன்ஸ் இருக்குது. ஆனாலும் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. சரியா? ஆனாலும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். தா அண்ட் சா. தானா மெல்ட், சானா டு கட் சம்ஒன். ஆத்தோடைய டோன் என்னது அப்படின்னா ஒரு அக்ரெசிவான டோன், அடிக்க வரக்கூடிய டோனு, ஒரு மிரட்டுறதுக்குரிய டோன், ஒரு அக்ரெசிவ் டோன். சரியா? அடிக்கிற மாதிரி வராரு. அக்ரெசிவான டோனு. டோன்னா ஒண்ணு இல்லைங்க. டோன்னா என்ன மைண்ட் செட்ல எந்த மாதிரி அவர் இதை சொல்றாரு, எந்த மாதிரி சொல்றாரு? ஒரு மிரட்டுற மாதிரி சொல்றாரு. அதான் அக்ரெசிவ் அப்படின்னு சொல்றேன். Is the poet talking about the women of the previous generation? She's today's women dear. Love her, respect her and keep her. Poet talking about the women of the previous generation? No. Women எப்படி ட்ரீட் பண்ணணும்? Women should be love. We should love her, respect and keep her near.
பக்கத்துலயே வச்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்த ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டுப்பாங்க. ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் கூட இன்னொரு ரைம் பண்ற வேர்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல இருக்கும், இதை நீங்க போட்டுடலாம். ரைமிங் வேர்ட்ஸ் வந்துட்டு இன்னேட்டு, ஸ்டேக்கு, ஃபேக்கு. இன்னேட்டு, ஸ்டேக்கு, ஃபேக்கு. ஏபிஏஏ தான். ஸோ ஏபிஏஏ. மெட்டஃபார் எதுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க? லயனஸ். Give your examples of metaphor to describe the qualities of a woman. நீங்க மெட்டஃபோருடைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. லயனஸ் சொல்லலாம். she is like a bee hard working, busy bee அப்படின்னா என்னது? ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. பி அப்படின்னு சொல்லலாம். லயனஸ்னு சொல்லலாம். she is a வேற என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி மற்ற குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் சொல்லலாம். லயனஸ் சிங்கப்பெண்ணுங்காங்க, நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கிங்காங்க. இவங்க வந்துட்டு பேபியை கேர் பண்ணிக்கிறாங்க, நல்லா ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸ், உமனை சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ். சரியா? கேர்டேக்கர், 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 லைக் கேர்டேக்கர் லைக் அ மாம். ஒரு அம்மா மாதிரி கேர் எடுத்துக்கிறாங்க. யாரு? இந்த விமன்ங்கிறவங்க. ஸோ எப்படி சொல்லலாம்? இத ஒரு கம்பேரிசன் வச்சு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஃபெய்த், ஃபர்ம். அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த வார்த்தைகள் எழுத வேண்டியதான். ஃபெய்த் அண்ட் ஃபர்ம்னு எழுதிக்கிற வேண்டியதுதான். சரியா? ஸோ இதுடைய சம்மரிங்க. சம்மரி எப்பவுமே எழுதுறது நல்லது. எவ்ரி விமன் இஸ் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ். She is the symbol of power and strength. Symbol of power and strength. She is prone to put her life at risk. Every woman is true in expressing her love and she is never dash fake. She is real. உண்மையா இருப்பாங்க, ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு பெண்களையே மொத்தமா அவங்க வச்சு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்களை பத்தி பேசுறாங்க. பழைய காலத்து பெண்கள் கிடையாது. She is very dash. She is very dash in her approach. இது எனக்கு தெரியல. அப்ப நான் ஆப்டிமிஸ்டிக் நான் போடுறேன், கரெக்டானு தெரியல. ஈவன் இன் டைம்ஸ் ஆஃப் டேஷ், ஈவன் இன் டைம்ஸ் ஆஃப் பிரச்சனை வந்தா கூட அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்துட்டு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காங்க. இங்க பாருங்க, the summer of life she is ready to face in spring. பாசிட்டிவா இருக்காங்க. எப்படி பாசிட்டிவா இருக்காங்க? எப்ப பாசிட்டிவா இருக்காங்க? அட்வர்சிட்டி வந்தா கூட. அட்வர்சிட்டி. She finds a ray of hope. அடுத்தது, and she continues to care for her loved ones. Care for her loved ones. எங்க லவ்டு காணும்? கேர் ஃபார் ஹர் டேஷ் ஒன்ஸ். கேர் ஃபார் ஹர் நியர் ஒன்ஸ். ஓகே, நியர் ஒன்ஸ். பக்கத்துல இருக்கவங்களும் கேர் பண்ணிக்கிறாங்க. ஷீ இஸ் அ டேஷ். ஷீ இஸ் அ டேஷ். ஷீ இஸ் அ லைனஸ். அப்படிதான் வந்துச்சு. ஷீ ஹேஸ் நோ ஃபியர். சரி, 11 இன்னும் போடல. 11 போடல. ஷீ இஸ் ஃபோர்ஸ்ஃபுல் இன் ஹர் faith and beliefs. No, lioness இருக்குதா? Right. She is forceful in her beliefs இருக்குது. faith இருக்கு. faith and beliefs. She is never a quitter. அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. and she is dash. Right. இது எனக்கு தெரியல. 16 தெரியல. முடிச்சிட்டு வருவோம். She is ferocious like a ஓகே, போய் பார்த்துக்கணும். ரைட். இங்கே தான் வந்துட்டு என்ன வரும்? ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் வந்துட்டு ஷீ இஸ் ஃபெரோஷியஸ் லைக் அ லயனஸ். இப்போ நான் இங்கே தான் லயனஸ் போட போறேன். ஷீ இஸ் ஃபெரோஷியஸ் லைக் அ லயனஸ். இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு பேசாம டெஸ்ட்டை தூக்கி வச்சிடலாம். நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். என்ன பண்ணிடலாம்? இதை போட்டீங்கன்னாலே இது ரொம்ப கஷ்டம். இதை போட்டீங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் முடிச்சிடும். இட் இஸ் பெட்டர் ஃபார் த
prankster to stay away. Never should want to try to bring down her pride. ப்ரைடை வந்துட்டு இது பண்ணக்கூடாது, ப்ரைடை கீழே கொண்டு வரக்கூடாது. டு பிரிங் டேஷ் ஹர் ப்ரைடு இருக்குல்ல, டு பிரிங் சரி இதுன்னு தெரியல. அண்ட் டேஷ் ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட், இங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட். 20 for she knows how to saw and thaw them. saw பண்ணவும் தெரியும், தா பண்ணவும் தெரியும். she is 23, she is the woman, she is today's woman, she is today's woman. it is dash, it is dash to love her, to love her போட்டாங்க, to respect her போடணும், and to keep her safe. keep her safe தானே, love her, respect her, keep her near. ஓகே, பக்கத்துல வச்சுக்கணும் அதானே, வச்சுக்கிடுவோம். keep her near. அப்போ 10 எனக்கு தெரியல. get 26. இப்போ எனக்கு எதெல்லாம் தெரியல, 1 2 3 4 5, 4 டெஸ்ட் தான் இருக்கு. எவ்ரி விமன் இஸ் பியூட்டிஃபுல் விமன்னா போட ஷோ இல்ல பியூட்டிஃபுல் இன்னேட்ஸ். சரி, அடுத்து she is the dignified. ஓகே போட்டுக்கிறோம். she is never a 15, she is never a quitter, and she is disgraceங்கிறது இங்க வருங்க, 19ல வரும். disgrace to her pride, pride வந்து கேவலப்படுத்தக்கூடாது. ஸோ disgrace அங்க போட்டோம். சரியா, சரி வாங்க. she is the woman, she is the woman, right? and she has no fear, she is forceful in her faith and beliefs, she is never a quitter, and she is persistent. 16 போட்டாச்சு, 11 போட்டாச்சு, 19 போட்டாச்சு. இன்னும் இங்கே ஒண்ணு மட்டும் இருக்கு. நீ எந்த வார்த்தை போடல? ஸ்ட்ரென்த் போட்டாச்சு, ட்விட்டர் இது போட்டாச்சு, இது போட்டாச்சு, இது போட்டாச்சு, இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. ஓகே, எல்லாமே போட்டாச்சு. நான் தான் மாத்தி டிக்கெட் அடிச்சிருக்கேன், எல்லாமே போட்டாச்சு. bring disgrace to her pride, இங்க disgrace போட்டாச்சு. இங்கிட்ட she is the dash, she is the woman, she is the woman and she has no fear. சரியா, இங்க என்னது அப்படின்னா she is never a quitter and she is 16 எங்க போட்டேன், persistent. correct, she is never a quitter and she is persistent. சரி ஓகே, அப்போ எல்லாமே போட்டாச்சு. இது ஒண்ணு இல்லைங்க, இது உங்க போயமுடைய சம்மரி தான். இதை வந்துட்டு நம்ம ஆப்ஷனா எடுத்து வச்சு டெஸ்ட் எழுதலாம். ஏன்னா டெஸ்ட் எழுதணும் தான் நம்ம போயம் லைன் பை லைன் புரிஞ்சிருக்கான்னு தெரியும். லைன் பை லைன் உங்களுக்கு போயம் புரிஞ்சிச்சான்னு செக் பண்ணணும்னா இதை தூக்கி டெஸ்ட் போட்டுருங்க, போடுங்க. சரியா, ஒரு பென்சிலை வச்சு போட்டுட்டு ஒரு தடவை அழிச்சிட்டு இல்லை ஃபோன்ல போட்டுட்டு லேப்ல போட்டுட்டு சேவ் பண்ணாம வச்சு செகண்ட் டைம் 2வது தடவை போடுங்க, நல்லா சூப்பரா வரும். சரியா, இதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு மூவ் பண்ண தெரியணும். லைன் பை லைன் படிச்சா மட்டும்தான் இந்த சம்மரிஸ் வந்து போட முடியும். இது பாத்தீங்கன்னா 10th புக்ல நல்லா கொடுத்துருக்காங்க இந்த சம்மரிஸ். இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க, நம்ம கிளாரிட்டி இருக்கான்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு நானே இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா,
உங்களுக்கு அங்கங்க மிஸ் ஆகும்போது தப்பாகும்போது மேல போய் பார்த்துட்டு பாருங்க, பார்த்துட்டு தெளிவா போடுங்க. ஏன்னா ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி ஒண்ணு போடணும், படிக்கணும், டெஸ்ட் போடணும், கரெக்ஷன் பார்க்கணும். எது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம போயிட்டு டெஸ்ட் போட்டு கரெக்ஷனை திருப்பி போய் பார்க்கணும். அந்த கரெக்ஷனை நீங்க போய் கொஞ்சம் பாருங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் இப்போ வரைக்கும் ஓப்பன்ல தாங்க இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஜூலை 1ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். எனக்கு ரிவ்யூ சொல்லுங்க. இந்த போயம்சி உள்ள டீட்டெயிலா போடட்டுமா, இல்ல சின்னதா போடட்டுமா, 10 நிமிஷம் போதுமா, இல்ல இது ஓகேயா அப்படிங்கிறத சொல்லுங்க. சரியா?